மகாவராகன்னு ரொம்ப பெரிய திருமேனியோடு அவதரித்தார். எவ்வளவு பெரியவர் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். சிலம்பு சாத்தின்னு இருக்கலாம் வராக பெருமாள். கடல்னு சொல்லும், வீரக்கடல்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல சிலம்பு. அந்த சிலம்புக்குள்ளே ரத்தனங்கள் எல்லாம் போட்டிருப்பாளாம். நம்ம குழந்தைகளுக்கு சிலம்பு பண்றோம்னா உள்ள ஒரு முத்து இருக்கலாம், வைடூரியம் இருக்கலாம், மாணிக்கம் இருக்கலாம், இல்ல இப்ப சாதாரணப்பட்ட வளர்ந்தா கல்லு போட்டு வச்சுப்பான்னு வச்சுங்களேன். குட்டி குட்டியா கல்லு, அது காலை வச்சு வச்சு குழந்தை உடைச்ச கலகலகலான்னு சத்தம் கேட்கும். அதுக்குதான் அந்த சிலம்புக்கு இருக்கிற அழகு. அதே போல வராக பெருமாளுக்கு காலில் வீரக்கடல் சிலம்பு போட்டிருக்கான். அந்த சிலம்புக்குள்ள சின்ன சின்ன கல்லு போடணுமோ இல்லையோ, ஒரு மலை மந்தர மலை ஒரு கல்லாம், மேருமலை ஒரு கல்லாம், விந்திய மலை ஒரு கல்லாம். இதுதான் உள்ள இருக்கிற கல்லு. இதை சுத்தி சிலம்பு, அதுல ஒரு கணுக்கால், அதுக்கு முழங்கால், அதுக்கு தொடை, அதுக்கு எடை, அதுக்கு மேல திருமார்பு. அளவை நீங்க பார்த்துங்கோன்ட்டாரு. மேரு மலை காலில் இருக்கிற சிலம்புலையும் குழம்புக்கு இடையும் அகப்பட்டு கொண்டு கணக்கணக்கணான்னு சத்தம் போடுறதாம் மேரு. இப்படின்னு சத்தம் போட்டா அது எவ்வளவு பெரிய திருமேனியா இருந்திருக்கும். அவர் நின்ன அப்படி குலுங்கினத்துல பூமா தேவியே குலுங்கிறதாம். நம்மாழ்வார் 10ஆம் திருவாய்மொழியில கோலவராகம்னு பாடினார். இவ்வளவு பெரிய திருமேனி எதற்கு? ஏன் சின்னதா இருந்தா போறாதனால்? இப்ப இதை தூக்குன்னு சொல்லுங்க, இப்படி தூக்கிடுவேன். இதை தூக்குன்னா என்ன பண்ணுவேன்? கீழே ஒரு மேசை போட்டிருக்கோம் இல்லையா, உட்கார்றதுக்கு ஆசனம், இதை தூக்குன்னா தூக்குவேன். அடியன் ஒரு 25 அடி ஒசரம் இருந்தேன்னால் இதையும் தூக்கிடுவேன். நான் எவ்வளவு பெரியவனா இருக்கேனோ அந்த அளவு பாரமானத்தை கூட சுலபமா தூக்கிடுவேன். நம்ம எல்லாரையும் இவர் தூக்கி ஆகணும், நாம அலுங்கிடக்கூடாதுன்னு பெருமாளுக்கு எண்ணமா. அதனாலதான் அவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்துட்டாருனா. தான் எங்கேயானு கொஞ்சமா இருந்து இவா எங்கேயானு இப்படி இப்படி அளந்து போயிட்டாள்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த கட்டமே வளக்கூடாதுன்னு வளர்ந்துட்டார். காரணம், பக்தர்களை ரட்சிப்பதில் இருக்கக்கூடிய பாரி. எல்லாரையும் ரட்சிச்சிட போறேன். மகாலட்சுமி பக்கத்துல இருக்கிறத சொல்றா, நான் பல பேரையும் திருத்தி உம்ம கட்டாட்சத்துக்கு ஆளாக்க போகிறேன். உடனே அவர் தயாராயிட்டாராம். கண்ணை நான் அகலமா வரிச்சுக்கிறேன், என்ன ஒரு 10 லட்சம் பேர் கொண்டு வருவீரா, எல்லாரும் இந்த கண்ணு மூலையில வச்சு நான் ரட்சிக்கிறேன் என்று சொன்னார். தாயாரு எல்லாரையும் சிக்ஷித்து நன்கு ரட்சித்து கொண்டு போய் பெருமாள்கிட்ட விட்டாச்சு. ஜெகத்தையே ரட்சித்துட்டார். எல்லாரையும் கண்ணனுடைய மூலையில கொண்டு வச்சுட்டு அப்படியே காதலோட திரும்பி அவளை பாப்பறான். இத்தனை பேரை நீ கூண்டு வந்து உன் கண்ணோட மூளைக்கு தான் இருக்கு, போருமா? இன்னும் யாரையானு கூண்டு வர போறியா? அவளுக்கு அதை விட தன் கண்வரம் பேர்ல, கணவன் பேர்ல, புருஷன் பேர்ல பெருமை. நாம சிபாரிசு பண்ண இந்த ஏழை ஏதலனையும் ரட்சித்து தன் கண்ணால காட்டுறாரே, இது இவளுடைய பெருமை. இவள் சொல்லவே தான் அவர் ரட்சிக்கிறார், அவர் ரட்சிக்கவே தான் இவளால சொல்ல முடியாது. இப்படி போட்டியிட்டு கொண்டு செய்யும் போது நம்ம என்ன, நம்ம அளவுக்கு அவர் வளர்ந்திருப்பார்? நம்மளானா 4 பேருக்கு 2 பேருக்கு தலிகைக்கு கணக்கு பார்த்துட்டு இருப்போம். அவர் செய்ய மாட்டார். அதனாலதான் மகாவராகா ஸ்புடபத்ம லோச்சனகா, பெருங்கேடலார் தன் பெருங்கண் பலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார்.